ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. பிளஸிங் சீரியஸில் 88வது பகுதியிலே நாம் இருக்கிறோம். 8வது வாரத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தேவ கிருபை, தேவ தயவு நம்மை நடத்தி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு வாரத்திலும் நடத்தி வருகிறார். அவருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்தணும். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை, அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் எல்லாவற்றிலும் நம்மோடு இருந்து நடத்துகிறது. ஆமேன், ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தியம்தான் விடுதலையாக்கும். ஆமேன், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பிளஸ்ஸிங் சீரீஸில் தலைப்பு என்னவென்றால் த பிளஸ்ஸிங் ஐ சீக். நான் தேடும் ஆசீர்வாதம், நான் தேடும் ஆசீர்வாதம், நான் தேடும் ஆசீர்வாதம். வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 7 verse 7 and 8. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென், ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் என்றால் நான் தேடும் ஆசீர்வாதம். நான் தேடும் ஆசீர்வாதம், blessing I seek. நிறைய ஆசீர்வாதத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 87 வாரங்கள். இன்றைக்கு 88வது வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நான் தேடும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது நம்ம ஸ்டார்டிங்லேயே ஆண்டவர் நம்மோடு நிறைய பேசினார். எந்தெந்த இடத்துல ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுகிறது, எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுது, எங்கெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் லேகாக இருக்கு, குறைவாக இருக்கிறது, அந்த இடத்துலெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாத கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று இன்றைக்கு நம்ம பார்க்கறது பிளஸ்ஸிங் ஐ சீக். நான் தேடும் ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். நிறைய நேரங்களில் எனக்கு இதில் ஆசீர்வாதம் வேணும், இது எனக்கு இருக்கணும், இது இருக்கணும், இது இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய திட்டமிடுகிறோம், நிறைய பிளான்ஸ் பண்ணுறோம். நம்முடைய மனுஷீக எண்ணத்தில், மனுஷீக யோசனையில், மனுஷீக இருதயத்தில் நிறைய விதமான யோசனைகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம சந்தோஷமாக வாழணும், எப்படியெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம செழிப்பாக இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு முன்னாத எப்படியெல்லாம் நம்ம உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நிறைய சூழ்நிலையில் நான் தேடுகிறது. எப்படிங்க? நான் தேடுகிறது. என்னுடைய மன விருப்பத்தின்படி, என்னுடைய மன விருப்பத்தின்படி, என்னுடைய யோசனையின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் தேடும் ஆசீர்வாதம் என்னுடைய மன விருப்பத்தின்படி. எப்படி? என்னுடைய மன விருப்பத்தின்படி. ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நான் தேடும் ஆசீர்வாதம் தேவனுக்குள்ள இருக்கணும். நான் தேடுகிற நன்மை தேவனுக்குள் இருக்கணும். தேவனோடு சார்ந்திருந்து தேடும் பொழுதுதான் நான் தேடுகிறது எனக்கு கிடைக்கும். நான் சுயமாய் ஓடினேன் என்றால் என்னுடைய மன விருப்பத்தின்படி இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும், நிச்சயமா அது நான் தேடுகிறதாய் இருந்தால் ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாய் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். வேதனை எங்கெல்லாம் கூட்டப்படுகிறது? நான் எனக்கென்று தேடும் பொழுதெல்லாம், வேதனை வரும்போதெல்லாம் அது வேதனை, வசனம் சொல்லுது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. அப்ப நான் தேடும் ஆசீர்வாதம், நான் தேடுகிற ஐஸ்வர்யம், நான் விரும்புகிறது தேவனுக்குள்ளாக இருக்கிறதா? தேவனுக்குள்ளாக இல்லாமல் மாம்சீகமாய் மனுஷீகமாய் நான் தேட ஆரம்பித்தால், நான் தேடிக்கொண்டிருந்தால் அந்த தேடல் கண்டிப்பாக சரியானதாய் ஆசீர்வாதத்தை தரவே தராது. வசனத்தை நன்றாக கவனியுங்கள். 7, 7, 8 மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம்.
தெளிவா ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எப்படி? தேடுங்கள் கண்டடைவீர்கள். தட்டுகிறவனுக்கு தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதெல்லாம் தேவனுக்குள்ளாக இருந்து தேடல். தேவனுக்குள்ளாக இருந்து ஐ வாண்ட் டு சீக். நான் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டு, நான் எதையோ ஒன்றை தட்டிக்கொண்டு, நான் எதையோ ஒன்றை நாடிக்கொண்டு, இது எனக்கு ஆசீர்வாதத்தை தரும், இது எனக்கு நன்மையை தரும் என்று நான் எதையோ ஒன்று சிந்திச்சுட்டு ஓடிட்டு இருந்தேன்னா, அது எனக்கு நான் தேடுகிற ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்குமா? முதல்ல யாரை வைக்கணும்னா ஆண்டவர் வைக்கணும். வசனம் பாருங்க, மத்திய 6ஆம் அதிகாரம் 33. மத்திய 6ஆம் அதிகாரம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இருங்களேன், அங்கே வசனம் தெளிவாக போட்டிருக்கிறது. முதலாவது எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம். First seek the kingdom of God. எதை தேட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். நாம் அதை தேடாமல் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாய், முதல் வசனத்தை வாசித்தோம்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் முதலாவது தேவனை வைக்காமல், தேவனை சார்ந்து இல்லாமல் நான் கேட்டால் அது எனக்கு ஆசீர்வாதமான காரியமாக இருக்காது. புரியுதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் நான் ஆசீர்வாதத்தை கண்டடைய முடியாது. தேவனை சார்ந்து, தேவனை முன்வைத்து, தேவனுக்குள்ளாக இருந்து தேவனை முன்வைத்து அவர் மூலமாய் தேடினால்தான் எனக்கு தட்டப்படுகிறது, திறக்கப்படும். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளாக தேடல். ஆண்டவர் என்னை தேடி வராரு, அவர் என்னை தேடி வராரு. போன வாரம் ஆண்டவர் நம்மோடு பேசினார் எதிர்பாராத ஆசீர்வாதத்தில். தேவன் பேசுகிறது எனக்கு கேட்கிறது, நான் பேசுகிறது தேவனுக்கு கேட்கிறதா? தேவன் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு வருகிறது, அந்த ஆசீர்வாதம் தேவனுக்குள்ளாக இருந்து நான் பெற்றுக்கொள்கிறேனா? தேவனுக்குள்ளாக இருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை நான் தேவனை முன்வைத்து, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் செய்கிற பொழுது தான் அது சரியான ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் சரியானதாய் இருக்காது. வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அடுத்தது அப்பொழுது தேடணும். எதை தேடணும்? ஆண்டவர் தேடணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தலைப்பு என்ன? நான் தேடும் ஆசீர்வாதம். அப்ப நான் தேடுகிற ஆசீர்வாதம் தேவனை தேடி, தேவனை சார்ந்து, தேவனை முன்வைத்து, தேவன் மட்டுமே என்று அவரை முன்வைத்து நான் தேடும் பொழுதுதான் அப்பொழுது, சொல்லுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நேரம் ராமன் சொல்லியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நாம் தேடுகிறது தேவனை முதல் வைக்கணும். தேவனை முதல் வைக்காம நான் தேடினா அப்பொழுது அந்த வார்த்தை வராது. இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படாது. கொடுக்கப்படுற மாதிரி தெரியும், ஆனால் கிடைக்காது. எப்பயுமே ஆசீர்வாதம் என்பது நிறைவாக இருக்கணும், குறைவாக இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் என்பது எப்படி இருக்கணும்? நிறைவாக. சொல்லுங்க, நிறைவாக இருக்கணும். தேவனை முன்வைத்து நாம் தேடும் பொழுதுதான் நிறைவு வரும். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:4 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும். என்னடா சர்ச்சுக்கு போறது ஒரு பெரிய வேலையா இருக்குது. இப்ப மனமகிழ்ச்சியா நான் பேசினேன்னா, மனமகிழ்ச்சியா சொன்னேன்னா, ஐயையோ ஜபத்துக்கு போய் உட்காரணுமா, அங்கே மனமகிழ்ச்சி இல்லை.
நல்லா கவனிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. ஆண்டவர் முதல்ல தேடு. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடு. அப்போ கேட்குறதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ மனமகிழ்ச்சியாக தேவனுக்குள்ளே இருந்து தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாதான் உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். இப்போ என் ஆண்டவர் சந்தோஷமாக இருந்தாதான் எனக்கு ஆசீர்வாதமே வரும். ஆமென். அப்படின்னா அதான் அர்த்தம். மனமகிழ்ச்சியாக இரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. கர்த்தர் சந்தோஷப்படுறாரா? இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இதிலேதான் மகிமை அடைகிறார். உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமா, உன்னை ஒப்பு கொடு சந்தோஷமா. அப்ப ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தாதான் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவாரு. அவர் சந்தோஷமா இல்லாம இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட மாட்டாது. அதுதான் வசனம் போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:17 நமக்கு இந்த வசனம் தெரியும். நன்மையான எந்த ஈவம் பூர்ணமான எந்த வரும் பரணத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஆமா, அவர் மாறுகிற தேவன் அல்ல. அவர் நிச்சயமாக அந்த இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். அதற்கு நான் என்ன பண்ணணும்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அப்பதான் அவர் என் இருதயத்தின் வேண்டுதலில் நிறைவேற்றுவார். ஆமென், 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 ஆமென். சங்கீதம் 84:11 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையையும், நல்ல கவனிங்க, கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனுடைய பார்வையில நாம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். வசனத்தை வாசிக்கலாம். நான் வேகமா போக விரும்புகிறேன். ஏசாயா 1:19 வாசிக்கலாமா? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நீங்கள் மனம் பொருந்தி, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி உங்க இருதயமெல்லாம் தேவனிடத்தில் சார்ந்து, தேவனை சார்ந்து செவி கொடுக்கிறதா இருந்துச்சுன்னா, புரியுதா? பிளஸ்ஸிங் எப்படி தேடணும்? நீங்க மனம் பொருந்தி உங்க இருதயமெல்லாம் தேவன் 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 தேவன், அவர் 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 நாமமே மதுரமது, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அப்ப அவர் 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 என்று மனம் பொருந்தி செவி கொடுத்தான். நான் எதுக்கு செவி கொடுக்கணும்? அப்படின்னா நான் தேடுகிற ஆசீர்வாதம் வராது. நான் தேடுகிற ஆசீர்வாதம் வராது. என்னாமம் 6:24, 24, 25, 26 வசனத்தை வாசிக்கலாமா? நம்பர்ஸ் 6:24, 25, 26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். நல்ல கவனிங்க. நான் தேடுகிற தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, என்னை காக்க கடவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். திரும்ப அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க. கர்த்தர், அந்த வார்த்தை சொல்லுது. கர்த்தர் அவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். அடுத்தது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார் என்பதே. சமாதானம் கட்டளையிட கடவார் என்பதே. அப்ப நான் தேடுகிற தேவன் விரும்புகிறத நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை, இந்த 3 வசனத்தை, நான் தேடும் ஆசீர்வாதம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து காக்கிறேன். அப்ப நான் தேடுகிற ஆசீர்வாதம் கர்த்தர் விரும்புகிறது காக்கணும். நான் தருகிற ஆசீர்வாதம், நான் தேடுகிற ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்றாரு, உன்மேல் என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன் மேல கிருபையா இருப்பேன். அப்ப நான் தேடுகிற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் விரும்புகிறது பாதுகாப்பு. நான் தேடுகிற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் விரும்புகிற கிருபை. நான் தேடுகிற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் விரும்புகிற சமாதானம். சொல்லுங்க பார்க்கலாம். அது 3 நான் தேடுகிற கர்த்தர் சமாதானம். 3 சொன்னேன். இது 3க்கு வந்துட்டீங்க. நம்பர் 1, நான் தேடுகிற ஆசீர்வாதத்தில் கர்த்தர், என்னங்க அமைதியாயிட்டீங்க, காக்க கடவர். நான் தேடுகிற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் கிருபையா இருப்பார். நான் தேடுகிற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் சமாதானம் காப்பார்,
கிருபை, சமாதானம். அப்ப தேவன் விரும்புகிறது நீ தேடுகிற ஆசீர்வாதத்துல சமாதானம் இருக்குன்னுயா. ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு சமாதானம் இல்லாம இருந்தா, 1 லட்ச ரூபா பணத்தை கையில் கொடுத்தாச்சு, பணம் கையில் இருக்கு, ஆனா அவ்வளவுதான் இல்லை. கர்த்தர் வீட்டை கொடுத்துட்டார், சமாதானம் இல்லை. கர்த்தர் குடும்பத்தை கொடுத்துட்டார், சமாதானம் இல்லை. ஆசீர்வாதம் இருக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் சபையை கொடுத்துட்டார், சொல்லுங்க, இல்லை. எப்படி சபையை நடத்துறது? நடத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். தர 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 இழுத்துட்டு தான் போவோம். கர்த்தர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், இல்லைன்னா தலைவலி, ஊழியமே செய்ய முடியாது, கிருகிருகிருகிருன்ட்டே இருக்கும் எப்பயும். கர்த்தர் விசுவாசிகளை கொடுத்துருக்கிறார், விசுவாசிகள் இல்லைன்னா பாஸ்டருக்கு தலைவலி, ஊழியத்துக்கு தலைவலி, சர்ச்சுக்கு தலைவலி, ஆண்டவருக்கு தலைவலி. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார், குடும்பத்துக்குள்ள இல்லைன்னா கர்த்தருடைய கிருபை. நான் தேடுகிறேன் குடும்பத்தை, குடும்பம் சமாதானமா இல்லைன்னா நான் தேடுகிற ஆசீர்வாதம் வேஸ்ட். நான் தேடுகிறேன் சமாதானத்தை, சமாதானம் இல்லை. நான் தேடுகிறேன் கிருபையை, கிருபை இல்லைன்னா, நான் தேடுகிற பாதுகாப்பு, பாதுகாப்பு இல்லைன்னா, நல்லா கவனிங்க, தேடும் பொழுது, அதான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப இதெல்லாம் கிடைக்கணும்னா, நான் தேடுகிறதெல்லாம் கிடைக்கணும்னா முதல்ல ஆண்டவரை ஒழுங்கா தேடணும். ஆண்டவரை ஒழுங்கா தேடாம எதுவுமே கிடைக்காது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், வார்த்தை கவனிங்களேன், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலவித கிருபையை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்படி? சகலவித நற்கிரியைகளும் பெருகிறவர்களாயிருக்கும்படியாக. எல்லா விதமான நற்கிரியைகள், நான் தேடுகிறதுல நற்கிரியையை கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் தேடுகிறதுல கர்த்தர் கிருபை பெருகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் தேடுகிற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்லுங்க ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 3 விஷயத்தை பார்க்க போறோம், பார்த்துட்டு முடிக்க போறோம். 3 things, 3 விஷயம். நம்பர் 1, நான் தேடுகிற ஆசீர்வாதம் எப்படியாக இருக்க வேண்டும்? சாலமோன்ஸ் விஸ்டம் அண்ட் வெல்த், சாலமோனின் ஞானம் மற்றும் செல்வம். தேவன் சாலமோனுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை, அவர் தேடின ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர் எப்படி தேடினார்? யாரு? சாலமோன் எப்படி தேடினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சது தான், ஆனாலும் ஆவியானவர் இன்றைக்கு பேச விரும்புகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 14 வசனங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. நீ தேடுறத, புரியுதா? அதான் அர்த்தம். நீ விரும்புகிறது அப்படியானது உன் இருதயத்தில் இருக்கிற தேடலை, உன் இருதயத்தில் இருக்கிற சீக்கிங், அந்த காரியத்தை கேட்கறதுல கேளு. புரியுதா மக்களே? உன் இருதயத்தில் இருக்கிற அந்த தேடலை நீ கேளு என்கிட்ட அப்படின்னு யாரு கேட்கிறா? ஆண்டவர் கேட்கிறார். வாசிங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போது என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். ஐயா, நீர் என்ன ராஜாவை ஆக்கிட்டீங்க, ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாதே, சின்ன பையனா இருக்கிறேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்கிறார். நீர் தெரிந்து கொண்டதும்
ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. சாலமோன் இந்த காரியத்தை தேடினதால, சாலமோன் இந்த காரியத்தை தேவனிடத்தில் கேட்டனால, யாரை தேடினா? தேவனிடத்தில். கேட்கறது எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். இது எப்படி இருக்குதா? ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததா இருக்குது. நம்ம கேட்கறதெல்லாம், நம்ம தேடுறதெல்லாம் ஆண்டவர் பார்வைக்கு உகந்ததா இருக்கணும். நம்ம தேடுறது, நம்ம விண்ணப்பம் பண்றது ஆண்டவர் பார்வைக்கு உகந்ததா இல்லைன்னா என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் இருக்கு. என் பார்வைக்கு நல்லதா இருக்குது வச்சுக்கோங்க நீங்களே அப்படின்ற ஆண்டவர். எப்படி சொல்லுங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் இருதயத்தில் இது உகந்ததா இருக்குது ஆண்டவரே நீர் செஞ்சிருங்க. இல்ல, செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய உகந்ததா இருக்கணும், என்னுடைய பார்வைக்கு அது உகந்ததா இருக்கணும். நீ தேடுறது என் பார்வை உகந்ததா இருக்கணும்ப்பா அப்படிங்கிறார் ஆண்டவர். வாசிக்கலாமா? ஆகையினால் தேவன் அவனை நோக்கி உகந்ததா இருந்தபடியினால, தேடல் சரியாக இருந்தபடியினால, அவன் தேடின ஆசீர்வாதம் தேவனுடைய பார்வைக்கு சரியானதா இருந்தபடியினால தேவன் சொல்றார் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேளாமலும், நல்லா கவனிங்களேன், ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், சத்துருக்களின் பிராணனை கேட்காமலும், நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுவதும் இல்லை. நல்லா கவனிச்சீங்களா? ஆண்டவர் பார்வைக்கு சரியானதை தேடணும். நான் தேடுகிற ஆசீர்வாதம் அப்படின்னா ஏதோ நான் தேடுறதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருவார் இல்ல. நான் தேடுகிற ஆசீர்வாதம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததா இருந்துச்சுன்னா தான் கர்த்தர் கொடுப்பார். ஏன் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கறது இல்ல? தேவன் பார்வைக்கு அது சரியா உகந்ததா இருந்தா மட்டும்தான் அவர் எனக்கு தருவார், இல்லைன்னா தரமாட்டார். தேவன் பார்வைக்கு உகந்தது இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தேவன் பார்வைக்கு உகந்ததா இருந்தால் கிடைக்கும். சொல்லுங்க, தேவனுடைய பார்வைக்கு உகந்ததா இருந்தால் கிடைக்கும். எஸ், சாலமோன் கேட்டது மாதிரி தேவனிடத்தில் உகந்த காரியத்தை கேட்டோம்னா கர்த்தர் நான் தேடுகிற ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார். நீ உனக்கு எதை கேட்கல? நீடித்த நாட்களை கேட்கல. ஆண்டவரே இன்னும் ஒரு 100 வருஷம் வாழ்ந்த ஆண்டவரே கேட்கல. நீ உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கேட்கவில்லை. நம்முடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் சுகத்தோடு இன்னும் நல்லா வாழணும். வசனம் சொல்லுதுல முதிர் வயதிலும் நிறை வயது உள்ளவனாய் நீ இருப்ப அப்படிங்கிறனாரு ஆண்டவர் அந்த வார்த்தையும் கொடுத்துருக்கிறார்ல. அதனால நீடித்த நாட்களாய் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜெபம்லாம் சில நேரத்தில், அதாவது ஆண்டவர் எப்போ எது வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் தான் வண்டி ஓடும். நமக்குன்னு எப்போவோ தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வண்டி எது வரைக்கும் ஓடணுமோ அது வரைக்கும் தான் ஓடுமே தவிர, நம்முடைய 100 வயசு ஆண்டவர் அப்படின்னாலும் ஆண்டவர் 100 வயசுன்னு வச்சிருந்தா தான் ஓடும், இல்லைன்னா ஆமாம். சென்ற வாரத்தில் ஒரு சம்பவத்தை கேட்டேன். 25 வயது அந்த பெண்ணுக்கு, அந்த வாலிப பெண் வயிற்று வலி, வயிறு வலிக்குது. அவங்க எதுவும் பெருசாக கண்டுக்கல, சாதாரண வயிற்று வலி. அப்புறம்
ஒரு கட்டி வருது வயிற்றில். அது டாக்டர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அது சாதாரண ஹீட்டுக்கு ஏதாவது வரும் அது அப்படின்னு விட்டேன். அப்புறம் என் கழுத்தில் இந்த இடத்துல ஒரு கட்டி, அது ஒன்றும் இல்லை சரியாக போயிடும். இப்படியே டாக்டர்ஸு பெருசாகவே அதை நினைக்கல, விட்டுட்டாங்க. 1 வருஷம் போச்சு, 2 வருடம் கடந்து விட்டது. சிவியர் ஸ்டொமக் பெயின். சரி என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னா சாப்பிட்றதெல்லாம் ரிட்டன் வெளியில் வந்துகிட்டே இருக்குது, அல்சர் தான் அதிகமாகிடுச்சு போல் அப்படின்னு போய் கோயம்புத்தூரில் ட்ரீட்மெண்ட்டுக்கு செக் பண்ணுறாங்க ராயல் கேரில். ராயல் கேரில் செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது கேன்சர் 3rd ஸ்டேஜ். எப்படிங்க? கேன்சர் 3rd ஸ்டேஜ். சாதாரண ஒரு வயிற்று வலி 1 வருடம் கடந்து போய்விட்டது. 2வது வருடத்தில் கேன்சர் 3rd ஸ்டேஜில் இருக்குது. 25 வயது. காப்பாற்ற முடியுமா? ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகம் அப்படின்ட்டாங்க ராயல் கேரில். லங்ஸ், நுரையீரல் முழுவதுமாக அந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு விட்டது. ஒரு நாளைக்கு ஐசியூவில் 50,000 rupees, 50,000 ரூபா ஒரு நாளைக்கு. இப்போ கிட்டத்தட்ட 15 நாளாக ஐசியூவில் வச்சுருக்குறாங்க. என்ன அப்படி குறுகுறுன்னு பார்க்குறீங்க? நான் தேடும் ஆசீர்வாதம், நான் தேடும் சுகம், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பாட்டே பாடணும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, அவராலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, அவர் இல்லைன்னா. 25 வயசு, டெட்லைன் வச்சிருக்கிறாங்க. பிழைக்குமா பிழைக்காதா தெரியாது. நான் இன்றைக்கு நிற்கிறேன் என்றால் கர்த்தருடைய கிருபை. நான் தேடுகிற ஆசீர்வாதத்தில் நான் அனுபவிக்கிறேன், இது கர்த்தருடைய கிருபை, தேவன் போட்ட கிருபை. யாரை தேடணும் தெரியுமா? ஆண்டவரை தேடணும். முதல்ல அவரை வைக்கணும். நீ நீடித்த நாட்களை கேட்கல சாலமோனே, உனக்கு நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல சாலமோனே, உன் சத்துருக்களின் பிராணனை வாங்கணும்னு நீ கேட்கல சாலமோனே, நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியா, என் பார்வைக்கு இது உகந்ததா இருந்தபடியினால நீ தேடுகிறத நான் தரேங்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பதான் ட்விஸ்டே இருக்குது. என்ன தெரியுமா? ஆண்டவரே ஆண்டவரே அள்ளி கொடுக்கிறார். எதை அள்ளி கொடுக்கிறாரு? நீ இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தே. நம்ம ரிப்பீட் என்ன தெரியுமா? பின்னாடி வந்துடுறோம். ஆண்டவரை இதை கொடுங்க, அதை கொடுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அதை செய்யணும், இதை செய்யணும், இதை ஏன் செய்யாமல் இருக்கிறீங்க, அதை ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவர் கொடுக்கல, இதை கொடுக்கல, அதை கொடுக்கல, அதை இது எல்லாத்தையும் புலம்பி முடிச்சுட்டு தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு புரியுது போல், முதல்ல ஆண்டவரை தேடாமல் விட்டுட்டோம், அதனால தான் நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கிறோம் போல. உள்டா தேவனை தேடிட்டு தேவனை சார்ந்து ஓடும் பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வசனத்தை வாசித்தோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இவைகள் எதுவும் கேட்காதபடியினால நான் கேட்காதையும் உனக்கு தருகிறேன். இதுவும் இன்றி, வாசனத்தை பாருங்க, இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை. அவன் கேட்கவே இல்லை, கேட்காத லிஸ்ட்டை கொடுக்கிறார். மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. உன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில். சொல்லுங்க பார்க்கலாம், நடப்பாயாகில், உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு? நீடித்த நாட்கள் வந்துருச்சு. நம்ம என்ன பண்றோம்? அப்படி தலையில போகும் எல்லாமே, அப்படி பின்னாடியில முன்னாடி ரிவர்ஸ் கியர்ல தான் போகும் நிறைய நேரம். சொல்லுங்க சொல்லுங்க, ரிவர்ஸ் கியர் விழுந்துருச்சு. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் ரிவர்ஸ் கியரில் போகும். பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நானும் பாஸ்ட்டும் பேசும்போது சொல்லுவோம், ரிவர்ஸ் கியரில் விழுந்துருச்சு, அவனுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு.
முன்னாடி போக வேண்டியவன் ரிவர்ஸ் கியரில் போயிட்டு இருக்கான் பின்னாடி. நிறைய பேர்த்துடைய வாழ்க்கை முன்னோக்கி ஃபார்வர்ட் கியரில் போகாமல் ரிவர்ஸ் கியரை தட்டி விட்டு முன்னாடி போகாமல் பின்னாடி போயிட்டு இருக்குது வாழ்க்கை. நீ தேட வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் தேடாமல் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய். ரிவர்ஸ் கியர். ஆண்டவர் சொல்றார், நீ இதை கேளாமல் நீ இதை கேட்டீல, அதனால உனக்கு இதையும் தரேன், எக்ஸ்ட்ராவும் தரேன். சொல்லுங்க ஆமென். ஆமென். அப்ப சாலமோன் தேவனிடத்தில் எப்படியாக கேட்டார்? சொல்லுங்க, தேவனிடத்தில் எப்படி கேட்டார்? அவர் தேவனுடைய பார்வையில் உகந்ததா கேட்டார். சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில் உகந்ததா. நம்பர் 1 என்னது? சாலமோன் தேவனுடைய பார்வையில் உகந்த விண்ணப்பத்தை வச்சார். தேவனுக்கு பிரியமானதை கேட்டான், அதனால தான் கர்த்தர் அவனுக்கு பிரியமானதை கொடுத்தார். ஆமென். ஆமென். நம்பர் 2, பிரேயர் ஆஃப் ஜபேஸ். யாபேசின் பிரார்த்தனை, யாபேசின் வேண்டுதல். யாபேசை குறித்து தெரியும்ல உங்களுக்கு? யாபேசை குறித்து தெரியல? ஒரு அழகான மனிதர். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிக்கலாமா? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். பிறக்கும் பொழுது துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நல்லா கவனிங்களேன், அந்த அம்மா அவனுடைய தாய் பிறக்கும் பொழுது நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஜாபேஸ் என்று ஒரு நிலையை அந்த மகனுக்கு அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. ஆனால் அவன் எப்படி தேடுறான் பாருங்க, இதை மாத்துறான் பாருங்க. புரியுது உங்களுக்கு என்னன்னு? அந்த அம்மா பார்த்தது வேற, இவன் ஆண்டவரை பார்க்கறது வேற. அல்லேலூயா. அந்த அம்மா தேவனை தேடின தேடல்படி அப்படி போனாங்க. இந்த மகன் யாபேஸ், இந்த மனிதர் வேற மாதிரி தேவனை தேடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார். ஆமென். ஆண்டவரே, அழகா கேட்கிறான் பாருங்க. செகண்ட் விண்ணப்பம் எப்படி ஆண்டவரை தேடினார்? முதல்ல சாலமோன் தேவனை எப்படி தேடினான்? சாலமோன் தேடின ஆசீர்வாதம் தேவன் பார்வைக்கு உகந்ததா இருந்தது. யாபேஸ் தேவனை தேடுகிற தேடல் எப்படி இருந்துச்சு? ஆண்டவரே என்ன ஆசீர்வாதத்தை என் எல்லையை பெரிதாக்கி, நான் அடுத்த லைன் பாருங்க, உமது கரம் என்னோடு இருக்குண்ணா. சொல்லுங்க, உமது கரம் என்னோடு இருக்கு. அவருடைய ஜெபமே அந்த தேடல் தெரியுமா? ஆண்டவரே உமது கரம் எப்பொழுதும் என் மேல இருக்கணும். ஆமென். அடுத்தது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. சொல்லுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாத அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. அவருடைய வேண்டுதல் என்ன பண்ணுச்சு? தீங்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, தீங்கு என்னை. அந்த அம்மா இவன் துக்கத்தோடு நான் பெற்றெடுக்கிறேன்னு சொல்லி யாபேஸ்னு பேர் வச்சா, இவர் சொல்றார், இந்த தீங்கு எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துருங்க, இந்த துக்கத்தெல்லாம் எனக்கு சொல்லுங்க, எடுத்துருங்க, இந்த புலம்பலெல்லாம் எங்கிட்ட எடுத்துருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் வேண்டிக் கொண்டதை நான் தரேன். தேவன் பார்வையில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா கர்த்தர் கொடுத்துருவார். தேவன் பார்வையில் அது சரியா இல்லைன்னா சொல்லுங்க, கிடைக்காது. யாபேசுடைய ஜெபம், யாபேசுடைய தேடல், தேவன் நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ண விண்ணப்பம் தேவனுடைய பார்வையில் சரியானதா இருந்தது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை விலக்கிருங்க, எல்லா விதமான பிரச்சனைகளும் என்னை விலக்கிருங்க, எல்லா விதமான போராட்டத்தையும் என்னை விட்டு விலக்கிருங்க. யாபேஸ் தேவனை நோக்கி தேடின தேடல் தேவன் பார்வைக்கு சரியானதாய் உகந்ததாய் இருந்தபடியினால கர்த்தர் அதை நிறைவேற்றினார். சாலமோனுடைய தேடல்
சரியானதாய் தேவன் பார்வையில் உகந்ததாய் இருந்தபடினால நீ கேளாதையும் நான் உனக்கு தரேங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, பீட்டர்ஸ் ஓவர்ஃப்ளோயிங் கேட்ச் ஆஃப் ஃபிஷ். பேதுருவின் நிரம்பி வழியும் மீன் பிடிப்பு. எப்படி இருந்துச்சு அவனுடைய தேடல் நமக்கு தெரியும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வாசிக்க கேட்போம். லூக் சாப்டர் 5 verse 1-11. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. நாங்க நைட் ஃபுல்லா தேடணும். சொல்லுங்க. நைட் ஃபுல்லா தேடணும். ஆமா, விடிய தேடணும். ஆனா ஒண்ணும் அகப்படவில்லை. சொல்லுங்க. நாங்க தேடணும், எங்களுக்கு கிடைக்கல. ஐயரே, நாங்க ஃபுல்லா எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம். ஆமா, ஒண்ணும் கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். நேரம் ராமன் சொல்லிருக்கோம். ஐயரே, நாங்க ராத்திரி முழுவதும் தேடி முடிச்சிட்டோம், தேடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் சொல்கிறதுக்காக நாங்கள் போடுகிறேன். நிறைய பேர் இதை செய்ய மாட்டோம், செய்கிறது இல்லை. இப்போ தான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே திரும்பி ஜெபம் பண்ண சொல்கிறீங்க. ஏன்? ஆண்டவர் சொல்கிறார், ராம் முழுவதும் வலை ஓட்டியில் திரும்பி வலை ஓடு. ஒரு அதிகாரம் பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன், அவ்வளோதான், இன்றைக்கி கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறோம். ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லாக பைபிள் படித்தேன், காலையிலையும் படிக்கணுமா? ஆமாம், படி. புரியுதா உங்களுக்கு என்னென்னு? என்ன பாஸ்டர் நம்மளவே ஜெபம் பண்ண சொல்கிறார்? ஏன் சர்ச்சில் வேறு யாருமே இல்லையா ஜெபம் பண்ணுறதுக்கு? வசனம் என்ன சொல்லுது? ஐயரே, போன வாரம் தானே நான் ஜெபம் பண்ணேன், இந்த வாரமா சகோதரர் கனகராஜ் என்னையவே ஜெபம் பண்ண சொல்லிவிட்டார். போன வாரம் தானே நான் ஜெபம் பண்ணேன், ஏன் இந்த வாரம் வேறு யார்ட்டையும் சொல்லியிருக்கலாம்ல? ஏன் சொல்லக்கூடாதா? ஐயரே, போன வாரம் தானே ஜெபம் பண்ண ஐயரே, இந்த வாரமும் நான் ஜெபம் பண்ணுமா ஐயரே? ஆமாம் ஐயரே, ஜெபம் பண்ணோம். ராமேன் சொல்லுங்க. நான் தேடுகிற தேடல் எப்படியாக இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார் தெரியுமா? ஃபஸ்ட்டு, தேவனுடைய பார்வையில் உகந்ததாக இருக்கணும். நம்பர் 2, எங்கள் அம்மா என்னை துக்கத்தில் பெற்றெடுத்துட்டாங்க, அதனால என் வாழ்க்கை முழுசும் துக்கமாகவே இருக்கும் அப்படின்னு கிடையாது. நான் வேற மாதிரி துக்கத்தை மாற்ற போகிறேன். எங்கள் அம்மா துக்கத்தில் பெற்றெடுத்துச்சு, அது வேற. நான் தேடி முட்டி மோதி அந்த துக்கத்தை நான் மாற்றிடுவேன். தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரை விலக்கிருங்க. எங்கள் அம்மாவோட மைண்டு வேற, என் மைண்டு வேற. என் தேடல் வேற மாதிரி இருக்கணும். தேவனுக்கு உகந்தத தேடலாக இருக்கணும். ஐயரே, ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? அவருக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக சீமோன் பேதுரு படகுலே ஏறாரு பாருங்க. ஏன் மற்ற பக்கத்து 2 படகு இருந்துச்சுல அங்கே? சொல்லுங்கள், 2 படகு இருந்துச்சா இல்லையா? 2 படகு இருந்துச்சு. 2 படகுல இருந்ததுல மாற்றி ஏறி இருக்க வேண்டியதானே? இல்லை, இந்த படகுல தான் நான் ஏறுவேன். ஏன்னா இந்த படகு என்னை எப்படி தேடுதுங்கிறத நான் ஐ வாண்ட் டு டெஸ்ட் திஸ் போட். நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். டெஸ்ட்டில் ஒவ்வொரு தடவையும் பாஸ் ஆகணும். நம்ம ஃபெயில் ஆகிறோம்னா தண்டனைக்காக தான்.
நான் தேடுறது கிடைக்கவே கிடைக்காது. ஆயினும், அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். லாஸ்ட் பாயிண்ட் தான். அவர் அழகா சொல்றார், ராம் முழுவதும் நாங்கள், வார்த்தையை படிங்க, பிரயாசப்பட்டு. அப்படின்னு என்னது? நைட்டு ஃபுல்லா போராடினையா. ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் யாக்கோபு, த ரசல். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், தேவனோடும் மனிதனோடும் போராடினவன் அவன் பேரு. டே பொழுது விடியுதுடா, தயவு செஞ்சு எங்களை விடுங்கடா, டே விட்டு தொலைடா அப்படின்னு கதறாரு. காலை பிடிச்சிக்கிட்டு, நீ என்னை ஆசீர்வதிக்கலைன்னா விட மாட்டேன் பாரு. பகல் வெளிச்சம் வர்றதுக்குள்ள நாங்க போயிருந்தோம்டா, விடுறா. முடியாது, நீ எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கலினா. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, பிடிவாதம் இல்ல, அவன் தேவனை சார்ந்து இருக்கிறான். தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேணும், மனுஷங்கிட்ட இருந்து கிடையாது. நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல, நான் தேடுகிற பிடிவாதத்தின் தேடல் அல்ல, என்னுடைய மன விருப்பத்தின் பிடிவாதம் அல்ல, தேவனுடைய உகந்ததா இருக்கணும். எனக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்து கொண்டு எனக்கு இஷ்டமானவெல்லாம் வாழ்ந்துட்டு ஆண்டவரை கொடுத்துருங்க, கொடுக்க முடியாது. எப்படி நீ வாழணுமோ அப்படி வாழணும், எப்படி நீ தேடணுமோ அப்படி தேடணும், எப்படி நீ உகந்ததா எனக்கு இருக்கணுமோ அப்படி இருந்தா மட்டும்தான் நீ தேடுகிற ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. இல்லை என்றால் ஆசீர்வாதம் நான் தேடுகிறது கிடைக்காது. ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோமே, ராம் முழுவதும் போராடினோமே, இரவு முழுவதும் போராடி முடித்து விட்டு வெறும் கையாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நைட்டு கிடைக்காத மீன் பகலையா கிடைக்க போகுது? நாங்க நைட்டு தான் மீனே பிடிக்க போவோம், நைட்டு தான் மீன் நிறைய கிடைக்கும், பகல்ல கம்மியா கிடைக்கும். இப்ப என்னன்னா நீர் ரா முழுவதும் விட்டு விட்டு பகல்ல இப்ப விலை போட சொல்றீங்க. ஆனாலும் நான் போடுறேன், சொல்லுங்க. ஆனாலும் நான் போடுகிறேன். ஆமா, அந்த கீழ்ப்படிதல் இருக்குல்ல, நிறைய பேத்துக்கு கீழ்ப்படிதல் இல்லாதனால தான் சொல்லுங்க, நான் தேடும் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை, நான் தேடும் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை, நான் தேடுகிற சமாதானம் எனக்கு கிடைக்காத காரணம் தெரியுமா? என்னுடைய கீழ்ப்படியாமை. என்னுடைய கீழ்ப்படியாமை நிறைய நேரம் எனக்கு சமாதானத்தை கொடுக்கறது இல்லை. என்னுடைய கீழ்ப்படியாமை 3 விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பாதுகாப்பு, காப்பார், கிருபையளிப்பார், சமாதானம் தருவார். இப்ப என்னுடைய தேடல் சரியான தேடுதல் இல்லாதபடினால தான் நிறைய நேரம் பாதுகாப்பு இல்லை. நான் தேடுகிற தேடல் சரியானதா இல்லாதபடினால தான் தேவனுடைய கிருபை என் மேல சரியா நிறைவா இல்லை. நான் தேடுகிற ஆசீர்வாதம் தேடல் சரியாக இல்லாதனால தான் தேவ சமாதானம் எனக்கு முழுமையா கிடைக்கல. அப்ப நான் சரியா தேடணும். நான் தேடுகிறது தேவனை சார்ந்து உகந்ததா இருந்தா மட்டும்தான் அந்த தேடல் தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. இல்லைன்னா அந்த தேடல்ல தீங்கு என்ன படுத்திட்டே தான் இருக்கும். எனக்கு துக்கம் வருதுன்னா என்னுடைய தேடல் சரியில்லை. ஆயினும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு விட்டேன், என்னுடைய தேடல்ல தேடி 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 பார்த்து ஒண்ணுமே கிடைக்கல, ஒன்றும் அகப்படலை. நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேனே, நான் தேடி என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் சொல்லுங்க அகப்படல, பிடிபடல, பிடிபடல. என் புத்திக்கு இது பிடிபடவே மாட்டேங்குதே. ஆயினும் சொல்லுங்க, ஆயினும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆயினும் ஆயினும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. ஆயினும் ஆயினும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வார்த்தை உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின் நான் வலையை போடுகிறேன், வலையை போடுகிறேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல. ஆனா இப்ப வலை கிழிந்து. ஆயினும் இப்ப என் தேடல் யாரு மூலியமா
வலை கிளியுது. புரிஞ்சுதா? அவருடைய வார்த்தையின்படியாக நாம் செய்யும் பொழுதுதான் என்னுடைய தேடலின் ஆசீர்வாதம் நிறைஞ்சு வழியும், வலைகள் கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுப்பார். ஏழாம் வசனம், அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நல்லா கவனிங்க, என்ன பாக்குது? இப்ப ஒரு போட்டு நிறையறதே டவுட்டா இருந்துச்சு. ஆனா 2 போட்டு தான் நைட்டு போச்சு. 2 போட்டுமே எம்டியா வந்துருச்சு. இப்ப 2 போட்ல ஒரு போட்டை ஆண்டவர் உள்ள தள்ளி கொண்டு போய் போட வச்சார். இப்ப ஒரு போட்ல மீனை பிடிச்சு இழுக்கிறாங்க, வலைகள் கிளியத்தக்கதான மீன் வந்துருச்சு. இப்ப ஒரு போட்டு நிறைய இல்ல, 2 போட்டு வேணும். இப்ப 2 படகு வேணும். அதனால அந்த படகுவே வந்துருங்கடா அப்படின்னு அந்த படகும் வந்தது. சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். எப்ப நம்ம தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பதான் ஆமா ஆசீர்வாதமே வரும். இல்லைன்னா தீங்கு என்ன துக்கப்படுத்தும். நான் துக்கத்துல தான் வாழ போறேன். தேவ வார்த்தையை கேட்கவில்லை என்றால், தேவ சத்தத்துக்கு செவி கேட்கலைன்னா தீங்கு என்னை துக்கப்படுத்திட்டே இருக்கும். தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்தால் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. முழுவதும் பிரயாசப்பட்டேன், இப்பொழுது துக்கத்தோடு வந்து கரையில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா இப்ப என் துக்கம் சந்தோஷமா மாறிடுச்சு. அப்ப அவனுடைய தேடல் எப்படி இருந்துச்சு? தேவ வார்த்தைக்கு தேடினான், தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்தான். செவி கொடுத்தபடினால்தான் 2 படகு அமிழ்ந்து போகத்தக்க, மூழ்கி போகத்தக்க அளவுக்கு கர்த்தர் மீன்களை கொடுக்கிறார். இதற்கு ஒரே சீக்ரெட் என்னன்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் நமக்கு மேல்படியே. கீழ்ப்படிதல் இல்லைன்னா வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. 8ஆம் வசனம், சீமோன் பேதுரு அதை கண்டு என்ன பண்ணிட்டான் பாருங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்து, அவ்வளவுதான் ஆண்டவரே. இருங்க என்னதுங்க? இத பார்த்த உடனே ஒரே வார்த்தை என்னது? ஒரே காரியம், தேவன் பாதத்திலே சரணடைந்து விட்டான். நான் தருவேன் உனக்கு சமாதானம், அவர் தருவார் எனக்கு சந்தோஷம். இப்ப சீமோனுக்கு என்ன வந்துருச்சு? சமாதானம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்ப யாரால் வந்தது? என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. அப்ப என் தேவனால், அவரால் தேடுகிற ஆசீர்வாதம் நான் தேடுகிறேன். அது என்னுடைய தேடல் இல்ல, என் தேவனால் வருகிற தேடல். நான் தனியா தேடிட்டு இருந்தேன்னா அதுல கண்டிப்பா எதுவுமே அகப்படாது. நான் ஆண்டவரோடு தேடினேன்னா எனக்கு நிறைய அகப்படும். 2 படகு மூழ்கி போகத்தக்க அளவுக்கு நிரம்பி வலைகள் கிளியத்தக்கதான ஆசீர்வாதத்தை என் பாத்திரம் நிரம்பி வழியணுமே, வலிந்து ஓடணுமே. நிரம்பி வழியத்தக்கதாக மீன்களை கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் இருந்தார்னா என் வாழ்க்கை உடனே என்ன தெரியுமா பண்ணிட்டான்? என்னது? பாதத்தில் விழுந்து விட்டான். அப்படின்னு சரண்டர் ஆயிட்டான். என்னைக்கு நம்ம சரண்டர் ஆகிறோமோ அன்னைக்கு தான் அது சொல்றான் பாருங்க, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஐயா, என்கிட்ட நீங்க இவ்வளவு செய்றீங்களே, எனக்கு நான் யாரு? இவ்வளவு செய்றீங்களே எனக்கு, என் பிசினஸே டாப்புக்கு போனதுக்கு காரணமே உங்களுடைய ஒரே வார்த்தை தாயா. நீ யாரியா? நீர் என்னிடத்தில் இருப்பதற்கு நான் பாத்திரம் இல்லை, நீங்க போயிருங்க. ஐயோ வேண்டாம், நீங்க பெரிய ஆளுயா, நான் தகுதி இல்லாதவன். அவன் வாயிலிருந்து வந்தது வார்த்தை பார்த்தீங்களா? வாசிங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
அவனோடு கூட இந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். ஷாக்காய் இருக்கிறானுங்க, பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். ஒரே சீக்கிரட் தான். ஃபைனல் டச் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்களா, அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிடுறேன் அப்படி இங்கே எழுதி இருக்குதா? கொடுங்க கொடுங்க, நிறைய கொடுங்க, கொடுத்துட்டே இருங்க, நிரம்பி வலியணும், அப்படியே தூக்கிட்டு ஓடி போயிடுவேன். நீர் அப்படியே ஓடிடு, நான் இப்படியே ஓடிடுவேன். அதுக்கு தான் சொன்னானா, ஆண்டவரே நீர் அப்படியே போயிடும், ஆண்டவரே நானும் இப்படியே போய்விடு. டேய் மகனே, தொலைச்சு புட்டம் பாரு அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மகனே, ட்விஸ்ட் எங்கே தெரியுமா மகனே? உனக்கு நான் இவ்வளவு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா மகனே? இது முதற்கொண்டு நீ இவ்வளவு நாள் அள்ளி அள்ளி அள்ளியிலே மீனை பிடிச்சிட்டு இருந்தீல, இனிமேல் நீ மீனை பிடிக்க போறதில்ல, மனுஷரை பிடிக்க இருப்பாய். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. அப்ப ஆண்டவர் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க, அழகான ட்விஸ்ட். நீ தேடுகிற ஆசீர்வாதம் எங்கிட்டத்துல இருக்குது. நீ தேடுற ஆசீர்வாதம் எங்கிட்ட இருக்கணும்னா நீ போய் இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு வா. டேய், உனக்கு தெரியுமா, நீ தேடிட்டு இருக்கிற ஆசீர்வாதம் உங்ககிட்டயும் இல்லை, எங்கிட்டையும் இல்லை, இவர்கிட்ட இருக்குது. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நம்ம தேடிட்டு இருக்கிறோம்ல, அதெல்லாம் வேஸ்ட், ஒண்ணும் இல்லை. யார்கிட்ட தெரியுமா இருக்கு? இவர்கிட்ட இருக்குது. அவர் இருந்தாதாண்டா நமக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னு ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் இதே வேலை தான் பண்ணான். என்ன தெரியுமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணான். நீ தேடுறது இது இல்லப்பா, நீ தேடுறது, நீ தேடி போக வேண்டியது அவரை. சொல்லுங்க, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தா. சீமோனு, அந்த படகுல நான் ஏறுறேன், கொஞ்சம் உள்ள தள்ளு. யார் தேடி வந்தா? என்னை தேடி இயேசு வந்தா, என் வாழ்வை மாற்றி. சீமோனை தேடி இயேசு போனார், சீமோன் வாழ்க்கையை மாற்றி விட்டார். இப்ப அந்த இடத்துல நம்ம பேரை போட்டுக்கணும், என்னை தேடி என் வாழ்க்கைய மாற்றி விட்டார். அல்லேலூயா, நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். எதுக்காக தெரியுமா? இன்னொருத்தரையும் போய், டேய் என் வாழ்க்கையை ஆண்டவர் தேர்ந்து, வா நீ வா 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 வா. இந்த வேலையை செய்கிறோமா? இந்த வேலையை செய்கிறோமா? செய்யறதில்லை. வீட்டில் இருக்கிறவங்களையே கூப்பிடுறதில்ல, வீட்டில் இருக்கிறவங்களே ஜபத்துக்கு உட்கார வைக்கிறது இல்லை. அப்புறம் எங்கே போய் உலகத்தில் இருக்கிறவங்கள தேடுறது? ஒரு உலக பழமொழிகள் இருக்குது. என்னது? யாம் பெற்ற இன்பம். உலகத்தான் கூட சொல்கிறான். இப்போ நான் பெற்ற இன்பம் தேவனிடத்திலிருந்து நான் மட்டுமே தின்னுட்டு உட்காந்துக்கணும். நான் தேடுகிறது எனக்கு மட்டும்தான், பாக்கெட்டில் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இதை யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். த ஃபைனல் டச் தான். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, ஆண்டுடைய வருகை நெருங்கிட்டு இருக்குது. உலகத்தில் ஒவ்வொரு இடத்தையும் பாருங்க, எங்கெங்கெல்லாம் அநியாயம் பெருத்திருக்கிறதோ, எங்கெல்லாம் பாவங்கள் பெருத்திருக்கிறதோ, அங்கெல்லாம் ஆண்டவர் ஷேக் பண்ணிட்டு இருக்கார். காட் இஸ் ஷேக்கிங். நியூயார்க்கில் அடிச்சுது, லாஸ் ஏஞ்சல்ஸ், இப்போ சமீபத்தில் தாய்லாண்டு, இருக்கிறதுலே மோசமான இடம் தாய்லாண்டு. எல்லா பாவமும் விபச்சாரமும் வேசித்தனமும் எல்லாம் பெருகி இருந்த இடம். தேசத்தை ஆண்டவர் அதிர பண்ணினார். தாய்லாண்டு. நான் என்ன தெரியுமா நினச்சேன்,
காட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இந்தியா. என்னது என்ன அப்படி குறுகுறுன்னு பார்க்குறீங்க? எஸ், திஸ் பிளேஸ் வாஸ், இந்த இடம் அசையப்பட வேண்டும். என்ன அப்படி பார்க்குறீங்க? இங்கே ஒரு அசைவு உண்டாகணும். அப்போ தான் ஒவ்வொருத்தனுக்கு பயம் வரும். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, நீ தேடுகிற ஆசீர்வாதம், நீ தேடுகிற நன்மை, நீ தேடுகிற காரியம், நீ தேடுகிற ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? நான் தேடுகிறது தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறார். இந்த மீன்கள் எல்லாம் கொடுத்தனல்ல, இவ்வளவு மீனை பிடிச்சில, இதே மாதிரி நீ போய் மனுஷனை பிடிக்கணும். மனுஷரை பிடிக்க வேண்டும். முடிக்க விரும்புகிறேன். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கரைக்கு போன உடனே எதுங்க சொல்லுங்க? கரைக்கு போன உடனே ஒரு அப்பவே தீர்மானம் எடுத்துட்டான். போய் கரையில் போட்டை நிறுத்துறேன், இறங்குறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னாடி போகிறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு எல்லாம். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல். பேதுரு வாழ்க்கையில் நடந்தது. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. பேதுரு வாழ்க்கையில் நடந்த உயர்வுக்கு காரணம் யார் தெரியுமா? சொல்லுங்க. யாரு? ஆண்டவர். சொல்லுங்க. ஆண்டவர். அவர்தான். அவர் இல்லாமல் உயர்வு இல்லை. நான் தேடுகிற ஆசீர்வாதம் யார்கிட்ட தெரியுமா இருக்கு? அவரிடத்தில் உள்ளது. சாலமோனே, நீ இதையெல்லாம் கேட்காமல் என் பார்வைக்கு உகந்ததை கேட்டபடியினால நான் உனக்கு தரேன். யாவேஸ், உன் துக்கம் அல்ல, நீ வேற கேட்கிற. என்ன தெரியுமா? என் துக்கமே வேண்டாம் ஆண்டவரே, உன் துக்கத்தை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். பேதுரு படவுல ஏறி உள்ள போய் வலைய போடு. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே ராமுழுதும் பிரயாசப்பட்டேன், ஆயினும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற. ஆண்டவரே நல்லா கவனிங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பாய். ஆனால் வசனத்தை சொல்லுது, உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேடலை நிச்சயமாக நிச்சயமாக சரியான தேடலாக கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம், உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம், விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னவே, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி உங்க பிரசன்னந்தா. சொல்லு முகவரி, உங்க பிரசன்னந்தா
பிரசன்னம்தான். ஓ, நீர் இல்லாமல் நீர் நீர் இல்லாமல் நான் நீர் சொல்லாமல் சொல்லு. கல்வி அறிவு பல்கலை சான்று இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு நிரூபிப்பதும் முந்தன். பிற பாஷை பேசுவோ, பிற தேசம் வாழுவோ, என்னை வேண்டி கேட்பதும். உங்க பிரசன்னந்தா சொல்லுங்க பார்க்கலாம். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் நீர் சொல்லாமல் அவர் சொல்லாம என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை. பேதுரு வாழ்க்கையில் அவர் சொன்னனால தான், அப்படி இருக்கிறதுல கண்களை மூடி பேதுரு சொன்னனால தான், அவருடைய வார்த்தையில தான் உயர்வே வந்துச்சு. அவருடைய வார்த்தையில தான் உயர்வு வந்துச்சு. அந்த வார்த்தை இல்லைன்னா பேதுரு வாழ்க்கையில் என்ன வந்திருக்காது? அந்த உயர்வு வந்திருக்காது. அந்த ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் இல்லை என்றால் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இல்லை என்றால் எனக்கு உயர்வு இல்லை. கர்த்தர் இல்லைன்னா எனக்கு உயர்வு இல்லை. கர்த்தர் இல்லைன்னா அங்க பேதுருவுக்கு உயர்வு இல்லை. கர்த்தர் இல்லைன்னா அங்க பேதுரு வாழ்க்கைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அதே போலதான் கர்த்தர் இல்லைன்னா சொல்லுங்க என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. நான் தேடுகிறதெல்லாம் கர்த்தரை சார்ந்து தேட வேண்டும், உகந்ததாய் தேட வேண்டும், தேவனுக்கு பிரியமா தேடணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து தேடணும். அப்பதான் கீழ்ப்படிஞ்சு தேடும் பொழுதுதான் கர்த்தர் என் வாழ்க்கையில அந்த தேடலின் ஆசீர்வாதம் சரியாக இருக்கும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. இனிமேலுமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுமே எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை